அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைய செய்ய போகிற ரெசிபி வந்து குலாப் ஜாமுன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான சாமானம் ஒரு கப் மில்க் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் மாவு, பான் பிட்டி, ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். எல்லாம் ஒன்றுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இது நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி அதை பேஸ்ட் ஆக்கணும். இந்த பெனையோனும் இந்த பால் கூடியாக விடாமல் அளவு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். சரியா இந்த ரொட்டி செய்கிற மாதிரி பெனையோனும். நல்லா கொஞ்சம் கையால் பிணைஞ்சி அதுக்கப்புறம் பூட்டி வைக்கணும். கொஞ்சம் ஒரு கப் சீனி, 2 கப் தண்ணி, அதே சேம் கப்பால் 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். ஏலக்காய் ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ரோஸ் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன், லெமன் ஆஃப் ஆட் ஜூஸ், சஃப்ரான் இருந்துச்சுன்னா சஃப்ரான் கொஞ்சம் போடணும். இல்லாட்டி அந்த கலரிங் இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர் ஒரு சொட்டு போடணும். எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர் ஆகிக்கிறதுக்கு இஷ்டம் வேண்டாம். போட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு கோட்டின பதம் வரக்குள்ள ஆஃப் பண்ணி ஓரமாக்கி வச்சுட்டு இப்போ இந்த குலாப் ஜாமுன் பொரிச்செடுக்கணும். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிச்சும் வரக்குள்ள இல்லை கொஞ்சம் கொதிக்க போல் இது போல பிடிச்சி சின்ன போல் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். ஆனால் ஈவன் கலர் வைக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி சுருக்கு பண்ணி வெந்துடும். ஐசுட்டி அப்பயால் பெரட்டி போனால் சேம் கலர் வருது.
ப்ரௌன் ஆக்குள்ளே பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பானியில் போடும். பானியில் கொஞ்சம் ஊற விடணும். அவ்வளோதான் என்னோட ரெசிபி. செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.